கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு மலை. நான் எவ்வளோ மேலே பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ செங்குத்தாக இருக்குது மலை. நீங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கக்கூடிய ஒரு வியூ. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபாலோ ஜாக். நான் உங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் கீரனூர்னு ஒரு கிராமத்தில் இருக்கோம். ஸோ இந்த கிராமத்தில் ஒரு அழகான கோயில் இருக்குது. அதுவும் நார்மலாக கீழே உள்ள கோயில் இல்லைங்க, மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதை விசிட் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் எடுக்கும். மலை உச்சி மேலே ஏறணும். இந்த மலை சாதாரண வடிவத்தில் இருந்தால் பரவாயில்ல, இது ஒரு சிவலிங்கம் வடிவத்தில் செம்ம ஷார்ப்பாக இருக்கும், ஒரு கொண்டை மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மலை பேரே பார்த்திங்கன்னா கொண்டரங்கி மலை. ஸோ நம்ம இப்போ கீழே அடிவாரத்தில், இந்த கோயில் அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ இந்த அடிவாரத்தில் கீழே உள்ள மல்லிகார்ஜுனேஸ்வரரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மலை மேலே ஏற போகிறோம். ஸோ மேலேயும் பார்த்திங்கன்னா அவர் தான் இருக்கார், நம்ம சிவனடியார். ஸோ கோயிலை எட்டிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹியூஜாக ஒரு கொண்டை மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ மேலே ஏறி நம்ம என்னென்ன இருக்குது, இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, கீழே உள்ள சிவன் பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறலாம். ஸோ இதுதாங்க கோயிலில் ஏறுற வழி. ஸோ ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு நுழைவாயில் மாதிரி கட்டிட்டு மேலே சிவலிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. அண்டு கீழே ஒரு படி மாதிரி ஏறுது. இந்த கோயிலை பற்றின வரலாறு இங்கே பார்த்துக்கலாம். கும்பாபிஷேகம் செய்த நாள் 2003 மலைக்கோயில் மூலஸ்தானம் சுவாமி சொன்ன மாதிரி மல்லிகார்ஜுனன் 3825 அடி உயரத்தில் இருக்குது இந்த மலை. ஸோ வாங்க நம்ம பயணத்தை தொடர்றோம். நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா பைரவர் வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது மேலே வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். நம்ம எங்கே போனாலும் இதுமாரி பைரவர் நம்ம கூட வராது. ஸோ பார்த்திங்கன்னா படியும் ஒரு நிழல் குடை மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க, ஷெட்டு. ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா கோயில் மணிகள் இருக்குது. அண்டு கல்லிலே அழகாக செதுக்கியிருக்காங்க படிகளை. இதுதான் அந்த கோயிலோட ஒரு ஆரம்பம். அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதுமாரி சின்ன சின்ன மணிகள்லாம் வச்சுருக்காங்க, நம்ம அடிச்சுட்டு போகலாம். இந்த மலைகளை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கொண்டை மாதிரி அமைஞ்சிருக்கு. மீதி எல்லாமே நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி வெறும் சாதாரண மலைகள் தான். ஸோ ஆரம்பமே உங்களுக்கு கைப்பிடிக்கு ஒரு கிரிப்புக்காக, சேஃப்டிக்காக கைப்பிடி கொடுத்துருக்காங்க. கம்பி அடித்து நல்லா ஆழமாக அடிச்சிருக்காங்க. இது அவ்வளோ சாதாரணமாக ஏறக்கூடிய மலை இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த கோயிலோட அடிவாரம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பித்தோம். இந்த அழகான ஒரு வியூவை பாருங்கள். சுற்றி வயல்கள் தான். அண்ட் தென்னை மர தோப்பு பக்கத்துலேயே இந்த சிறிய வரிசையாக மலை தெரியுது பார்த்திங்களா. ஸோ இதோட தொடர்ச்சி தான் நம்ம போக போகிறோம். ஸோ அந்த உச்சியில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மல்லிகார்ஜுன் நம்ம சிவபெருமான் அங்கே அமைஞ்சிருக்காரு. இந்த மலையே பார்த்திங்கன்னா உருவமே ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி மேலே படி போகுது. நம்ம பொறுமையாக ஏறி அவரை பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு தான் அந்த சூடு தெரியுது காலில். ஸோ எல்லாமே அவரோட ஒரு ஸ்பெஷல் விஷயம். கண்டிப்பாக நீங்களாம் வந்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் வரும். ஸோ இந்த மலையை பார்த்துட்டு அதை தரிசிச்சுட்டு போங்க.
போகிற பாதை எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ மலையோட காவாசி கூட வரல. கொஞ்சம் டயரிங்காக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்மளால் முடியும். ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் ஏறுறேன். மறக்காமல் மலைக்கு ஏறும்போது எப்போதுமே தண்ணீர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ இந்த தருணத்தில் நம்மளுக்கு போய் மேலே கோயில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கும். ஸோ நம்மளோட உடம்பு சூட்டை தக்க வைக்கிறதுக்காக தண்ணீர் எப்போதும் தேவைப்படும், மறக்காமல் எடுத்துருவாங்க. ஸோ இந்த பாதைக்கு இரு பக்கமும் பார்த்திங்கன்னா முள் செடிகள் நிறைய இருக்குது. இதுமாரி முள் செடிகள் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே தெரியற ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மலை ஏறுறது. சோதனைகள் வேறு தான் செய்யும், இருந்தாலும் அவர் பார்த்தானே நம்மளோட மனசு நிறைவடைய போகுது. வாங்க மேலே ஏறலாம். ஸோ அண்ணன் பேர் வந்து மல்லீஸ்வரன். ஸோ நம்ம கூட கீழே வண்டி வைக்கும்போது பார்த்தது, 2 பேரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். உங்கள் பேர் என்னண்ணா? ரகுபதியா? பார்த்தது ரொம்ப சந்தோஷண்ணா. கோயில் பற்றி என்ன சிறப்புண்ணா? எத்தனை வருஷமாக இருக்குது? பாண்டவர் காலத்துக்கு வந்து சிறப்பு செம்ம பாடி. மகாபாரதத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குதுங்க இந்த மலை, இந்த கோயில் எல்லாமே. பாண்டவர் வந்து மகாபாரதம் சூப்பர். இது அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துக்கு வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தாத்தாக்கள் சொன்னது. இது பாடல் ஸ்தலம் மாதிரிங்க. இது பாடல் ஸ்தலத்தை விட இது வந்து ஒரு லிங்க வடிவில் உண்டான ஒரு மலை. ஆமாம் ஆமாம், நான் பக்கத்தில் பார்த்த சுற்றி உள்ள மலைகள்லாம் நார்மலாக இருக்குது. இது மட்டும் தனித்துவமாக தெரியுது. தூரத்தை ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நந்தி, இது லிங்கமாகவும், இந்த மலை வந்து உங்களுக்கு நந்தி மாதிரியும் தெரியும். பக்கத்தில் பார்த்தோம்னா சரி இது ரொம்ப குட்டி மலை மாதிரி தெரியுங்க. தூரத்தை ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நந்தி மாதிரி தான் தெரியும். அருமை அருமை. கிட்டத்தட்ட இது வந்து போட்டிருக்காங்க 3825 அடி போட்டிருக்காங்க. ஆமாம். ஆனால் இது வந்து 3000 அதுக்குலாம் மேலே தான் இருக்குமுங்க. 4000 அடிக்கு மேலே இருக்குங்க. எப்பாடி. இது வந்து மலை வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்க, கம்மியாலாம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ட்ரோன் வியூலேருந்து பார்த்தா இந்த கோயில் வந்து லிங்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லிங்கம், பக்கத்தில் உள்ள மலைகள் வந்து நந்தி மாதிரி இருக்குது. ஸோ அவர் சொன்னால தான் எனக்கே அந்த ஒரு கற்பனை வருது. எவ்வளோ அதிசயமாக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி அதுவாக அமைகிறது. அண்டு இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு காவாசி ஏறி இருப்போம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் மலைகளில் குறைஞ்ச படிகள் இருக்குது. பக்கத்துலேயே தான் வியூ. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இந்த கோயில் வந்து மென்மேலும் அவங்களோட சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்கன்னா, ஸோ மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படி அமைச்சிருக்கு. மேபி இது பழைய வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப அகலமாகவே இருக்குது, நம்மளோட காலடிக்கு ஏற்ற மாதிரி. மேலே பூஜை பண்ணுறாங்களா? எத்தனை மணிக்கு பூஜை நடக்கும்? 5 மணி டு 11. சூப்பர்யா. வந்து 2 மணிக்கு இருக்கும். சரியா, ரொம்ப நன்றியா. ஸோ ஐயா தான் மேலே கோயில் உள்ள பூஜை செய்கிற பூசாரி. காலை 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குமா. ஸோ போயிருந்தால் பார்த்துருக்கலாம். மணி பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. நான் காலை தாமதமாகி விட்டது மக்களே. ஸோ அடுத்த தடவை கண்டிப்பாக வந்தால் மேலே உள்ள சந்நிதியை நான் காமிக்கிறேன். நம்ம வெளித்தோட்டத்தை பார்த்துட்டு அவரை தரிசிச்சுட்டு போகலாம். இன்னும் போக போக மலை ரொம்ப செங்குத்தாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், கேமராவே எப்படி பெண்டாகி பிடிச்சிருக்கேன். அவ்வளோ செங்குத்தாக இருக்குது. வா, இங்கேருந்து அந்த வியூவை பார்க்கும்போது நிறைவாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கேயே இப்படி அழகாக இருக்குன்னா மேலே உச்சிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்.
தடுமாற்றம் ஏற்படுது. இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு நம்ம பொறுமையாக ஏறணும். ஒரு குழி மாதிரி அமைஞ்சிருக்கு. தண்ணி இருக்குங்க இந்த இடத்துல, சுனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலையில் ஏறும்போது தண்ணி தேவைகள் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சுனைகள் வந்து அங்கங்கே இருக்கும். நிறைய மலைகளில் பார்த்துருக்கேன். மலைக்கு ஒரு பாதி அளவு கடந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்த பாதை ஆரம்பித்த கோயில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ரொம்ப இங்கேருந்து பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டமானதும் போயிருக்கோம். ஆனால் எல்லா மலைகளும் அது இதுக்கான ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மலைகளும் இந்த மாதிரி தனித்துவத்தை தேடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எல்லாமே புதுசாக இருக்குது. சின்னதாக ஒரு நிழல் மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மரத்தில். ஸோ இந்த மரத்துக்கு கீழே கொண்டாந்து உட்காந்துருக்கேன். அண்டு மேலே வேறு காற்று நல்லா குளு குளுன்னு வீசுது. ஸோ உட்காரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் மேலே போக காற்று இன்னும் பயங்கரமாக வீசுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3800 அடி உயரம் போட்டிருக்காங்க. பார்த்தா அப்படி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 மீட்ரு உயரம் வந்திருப்பேன் என்னோட கணக்குப்படி. ஸோ இங்கேருந்து இன்னும் தூரமாகவே இருக்குது. அநேகமாக 4000 மீட்ரு கூட இருக்கலாம். ஆனால் மலை ஏறுறது சும்மா இல்லைங்க. நம்ம ஒரு வேண்டுதலோட அவரை போய் பார்த்தோன்னா நம்ம நினச்சது நிறைவேறுங்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு புது வருஷம் பூத்துருக்கு. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு நன்மை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். மலை உச்சிக்கு நம்ம ஏற தொடங்கிட்டோம். கீழே வந்த பாதைகள் வந்து ஃபுல்லாகவே இதுமாரி செடி மரங்களில் ஓரளவுக்கு கவராக இருந்துச்சு. பட் இனிமேல் போகிற பாதைகள் வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி பாறைகள் தான். ஒரே ஒரு சின்ன அதிசயம் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது மாதிரி பாறைகளை நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா மத்தியான டைம் வெயிலில் ரொம்பவே கொதிக்கும். நான் அந்த ஒரு பயத்தோடு தான் வந்தேன். எப்படி கொதிக்க போது வெறுங்காலில் நடக்கிறோம். பட் நான் ஒரு சூடு இல்லைங்க, வெறுங்காலில் நிற்கிறேன். போகிற பாதையில் கல்லில் வெயிலோட தாக்கமே வெளிப்படல. ஆனால் அதே காலை இங்கே எடுத்து வச்சோன்னா பயங்கர சூடாக இருக்குது. இதை நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஒரு அதிசயமான விஷயம். நான் உச்சி பிள்ளையார் கோயிலெலாம் ஏறியிருக்கேன் திருச்சியில். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுடும். மேலே உள்ள பகுதி எல்லாமே சுடும். சுத்தமாக சுடல. இங்கே ஒரு சின்னதாக தண்ணி சுனை மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒன்றுமே தெரில கீழே. ஸோ வரும்போது இன்னும் ஒரு அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே இறங்கிறதுக்கு. கீழே கடந்து வந்த பாதையை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமான விஷயமும் இப்படி தான் இருக்கும். நம்ம கடந்து வந்த பாதையே ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறதா நம்ம மேலே போய் மல்லீஸ்வரரை பார்க்குறோம்ல, அதில் இருக்குது. சிவபெருமான் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள் மலை உச்சியில். என்னை வந்து பார்க்கணுன்னா சும்மா இல்லைடா, மேலே ஏறி வாடாங்கிறாரு. வரேன் ஐயா. அப்பா இந்த 2 குட்டியை பாருங்கள் மேலேருந்து ஓடி வருது நம்மளை பார்க்குறதுக்கு. சரி நான் கீழே விட்றேண்ணா. உங்கள் பேர் என்ன? ஐயோ செம்ம குட்டியாக இருங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு மேலேருந்து கீழே ஓடி வருதுங்க. சாப்பாடு இருக்கான்னு தெரில. ஒரு வழியாக கோயிலை வந்து அடைஞ்சாச்சுங்க. சரிடா இருடா ஒரு நிமிஷம். ஸோ இதுதாங்க மேலே இருக்கிற மல்லீஸ்வரர் கோயில்.
ஸோ தேவையான பூஜைகள்லாம் செஞ்சு அவங்க வந்து அறையை மூடி வச்சுருக்காங்க. இதுதான் உள்ளே உள்ள கோயில். உள்ளே வந்து கல்லாலே செய்யப்பட்ட லிங்கம் இருக்குது. அதாவது சுயம்பலிம்பன் லிங்கம்னு சொல்லுவாங்க. கல்லிலே செதுக்கி செய்யப்பட்ட ஒரு லிங்கம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் காலத்துலேருந்தே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயில் அவங்களாம் மேலே வந்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அண்டு இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை அப்போலாம் வந்து மேலே வந்து பூஜை பண்ணுவாங்களாம். பூஜை பண்ணி தியானத்தில் உட்காருவாங்களாம். ஸோ தியானத்தில் உட்கார்றப்ப அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ், அதாவது முப்பாட்டர்கள் வந்து அவங்க கூட வந்து பேசுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல்ல வந்து இப்போ வந்து பூசை பண்ணிட்டு கீழே வந்துடுறாங்க. முதல்ல ஒருத்தர் ஐயா வந்து இங்கே தங்கிக்கிறது. அவர் பூசை இப்போ வந்தார் இல்லைங்க, இவரோட பார்ட்னர் இங்கே தங்கிக்குவாருங்க. 3 மாதத்துக்குள்ள தான் கீழே இறங்குவார். அவருக்கு வந்து சாப்பாடு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பழம் அவுள் இதான் தேங்காய். பாருங்க, மலை மேலே வந்து ஒருத்தர் பூஜை செய்கிறதுக்காக தங்கியிருக்காரு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கீழே இறங்க வரோம். 3 மாதத்துக்குள்ள தான் இறங்குவார். ஆனால் இப்போ வந்து ரெகுலராக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே கீழே தான் கோயில். இது வந்து இந்த பூசாரி தங்குவார்ல, அதுக்கான ஒரு செய்கிற எல்லாமே கல்லுக்குள்ளேயே குடஞ்சி செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கோயிலேருந்து அப்படியே மேலே வந்தோன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். காய்ஸ், இதுதான் கோயிலேருந்து நம்ம மேலே டாப் வியூ போகிறதுக்கான வேறு பாதை. ரொம்பவே ஒரு டென்ஸாக இருக்குது இந்த இடம். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா 2 வழியாக பிரியுது. ஸோ இதில் வந்து ரைட் போனீங்கன்னா நம்ம வந்து என்ன போயிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா மேலே டாப் வியூக்கு போகிற இடம். அண்ட் இந்த வழியாக போய் பார்த்தேன், இங்கே ஒரு சுனை இருக்குது, எப்போதுமே வத்தாத சுனை. அண்ட் அங்கேருந்து பார்த்திங்கன்னா செம்ம வியூ இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. சுற்றி வயல், இந்த வரிசையாக அந்த மலைகள்லாம் தெரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு லிங்க வடிவில் இருக்கிற ஒரு மலை, ரங்கமலை தெரியுது. ஸோ அங்கேயும் மல்லீஸ்வரர் தான் குடியிருக்கிறதா அண்ணன் சொன்னார். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ டாப் வியூக்கு போகிறோம். நம்ம வந்த பாதையோட இதுதான் ஆக டஃபஸ்ட்டு அண்டு நம்ம பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு இடம். அவ்வளோ ஒரு ஸ்டீப்பு. அரை வழியில் கூட ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்பி இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ஏறணும். இந்த மலையோட டாப் வியூக்கு வந்துட்டோம். இவ்வளோ அழகாக சூரியன் இந்த மேகங்கள் நடுவில் அப்படியே அடிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த டாப் வியூவில் உள்ள ஒரு கோயில் கல் மாரி அமைச்சிருக்கு. அந்த சுற்றி சூளம், இந்த கோயில் மணிலாம் வச்சுருக்காங்க. இதில் வளையலும் கட்டியிருக்காங்க. இது எதுக்கு நான் கட்டுறது? அது வரம், குழந்தை வரம். ஓகே ஓகே, கல்யாணம் குழந்தை வரும், அது அந்த வேண்டுதலுக்காக. நானே எங்கள் அப்பா அம்மா 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இங்கே வந்து வளையல் கட்டி போட்டு போய் தான் நான் குழந்தை வரணும், தொட்டில் கட்டி. சூப்பர்ண்ணா. ஸோ அண்ணன் பேரும் மல்லீஸ்வரர். இந்த கோயிலோட கோயிலில் இருக்கிறதும் மல்லீஸ்வரர் தான். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக லிங்கம் மாதிரி அதில் செதுக்கியிருக்காங்க. காலப்போக்கில் அதை அழகாக கொஞ்சம் அரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அரிச்சிருச்சு. அது வந்து காமதேனுங்க, அந்த மேலே இருக்கிறது காமதேனு. காமதேனு கடியில் வந்து லிங்கம் இருக்குது. கல் தூண். இந்த கல் தூணே வந்து கொடி கம்பம். இந்த கோயிலில் கீழெல்லாம் இருக்குல்ல கொடி கம்பம், அந்த கம்பம். சூப்பர்ண்ணா. அதை பாதி உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்ப கீழே அடிவாரம் கோயில் தெரியுது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்தோம். அண்ட் உட்காரும் போது ஒரு மாதிரி கூசுது, கீழே உள்ள மாதிரி. அதான் அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்டீப்பாக இருக்குது, பதட்டமாக இருக்குது உட்காரத்துக்கு. கொஞ்சம் சறுக்கணுன்னா விழுந்து அடிவார கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கீரனூர் ஒரு கிராமத்தில் இந்த மலை, கொண்டரங்கி மலையில் மல்லீஸ்வரர் கோயில் மேலே வந்து கவனிங்க, தவறாமல் பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோயில். வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் நம்ம பார்க்கக்கூடிய சுயம்பலிங்கமாக அமைஞ்சிருக்காரு கீழே உள்ள ஒரு சிவன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். தங்கப்பாளி. அது தண்ணி தேங்குற தண்ணி. இதில் இருக்க தண்ணி குடிக்க முடியாது. இதில் வந்து உள்ள தலாலா போகணும். தலாப்பா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா தலா உள்ள விடுவார். தண்ணி மோந்து கொடுத்தோம்னா பிடிக்கலாம். அப்படியே உள்ள தொட்டோம்னா இந்த மாவுளை ஆட்டுவாங்க. ஓ, இதுலையா? இந்த மாவு வந்து ஐயா இங்கே தங்கிக்குவார். சூப்பர் சூப்பர். ஐயா இங்கே தங்கி மருந்தெல்லாம் பண்ணுவோம். இங்கே முதல்ல இந்த பூசாரிக்கு வந்து இங்கே தான் சாப்பாடுங்க எல்லாமே.
சூப்பர்ண்ணா. இங்கே மாவு எல்லாமே ஆட்டுவாங்க. உள்ள இதில் உள்ள தண்ணி ஊற்றுவாங்க. உள்ளே போகலாம். உள்ள ஸோ உள்ளே போயிட்டு படி மாதிரியே இருக்குங்க. படி மாதிரியே இருக்கும். படி மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். உள்ளே போய் மோக்கலாம். மேலே ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் கீழே இறங்குறதும். ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு பத்திரமா கீழே இறங்குறதுக்குள்ளேயே மணி 4:30 ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையர் இருக்கார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு கோயிலாக. சரியான கூட்டமாக இருக்குமா. பஞ்சாயத்துலேருந்து சொல்லி இந்த விசேஷத்துக்காகவே தனியாக ஒரு பஸ் வருமா. ஸோ அவ்வளோ கூட்டம் வருமா அந்த கோயிலுக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன மாதிரியே நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாமல் இருக்கலாம். அண்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு கோயிலாக இருக்குது. கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட்டு இது முடிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்குது. புதுமையாக ஒரு விஷயம் தோண வைக்கிது. அண்டு இதே மாதிரி அழகான ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் உங்கள் சைலேந்திரன். இது உங்கள் ஃபாலோ ஜாக் சைனிங் ஆஃப்.